மை இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவால் எடப்பாடிக்கு கண்டிப்பாக நெருக்கடி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவில் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வீரர்களை எவ்வளோதான் வச்சு செய்தாலும் கூட்டணிக்கு விஜய் கட்சியை கூட உள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கக்கூடிய அளவில் அவருக்கு பல இடையூறுகள் கொடுப்பதற்கு பாஜக நிச்சயமாக இடையூறாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் 2வது இடத்திற்கு வரணும் அப்படிங்கிற பெரிய முயற்சி பண்ணுறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் அந்த முயற்சியில் ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை அவங்க பெற்றிருக்கிறாங்க. 10-15% ஓட்டு வங்கி பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறாங்க. இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இதே நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு வருவதற்கும் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பாஜக போட்டுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அதற்கு இப்போ இடமே இல்லைங்கிறதும் ஒரு தெளிவான முடிவுக்கு போயிட்டு அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த அரசியல் மீது எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. ஆலோசனை கூட்டம், கலாய்வு கூட்டம், பொதுக்குழு கூட்டம்னு அடுத்தடுத்து நிலைப்பாட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. ஆனால் அத்தனைக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுகிற வகையில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாஜக எடப்பாடியை டார்கெட் செய்து கூட்டணி வைக்க வரக்கூடிய கட்சிகளை சிதறடிக்கவோ அவர்களை தன்பக்கம் கொண்டு வருவதற்குண்டான பல வியூகங்களை அண்ணாமலை வச்சு பாஜக முயற்சி செய்யும். 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு பல நெருக்கடிகளும் பல சவால்களும் நிறைந்த தேர்தலாகத்தான் எடப்பாடிக்கு அமையும். எப்படி எதிர்கொள்ள போகிறார், எப்படி சமாளிக்க போகிறார், கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களும் உள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய சலசலப்பு எடப்பாடி தலைமையை ஏற்க இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வும் ஒரு பாகுபாடும் ஒரு பிரிவினையும் அதிமுகக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி சரி செய்ய போகிறார், சமாளிக்க போகிறாங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியான சவாலான ஒரு சூழல். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி மிக வகுக்கிறார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக மீண்டும் 200 தொகுதிகளை வென்று நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு திமுக சவாலிட்டு அவருடைய களப்பணியில் போய்கிட்டு இருக்கிறாங்க. யார் வீழ்வார்கள், யார் ஆட்சி பிடிப்பார்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.